நேற்று தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆன தனுஷ் டைரக்ஷன் பண்ணி நடித்து தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆன படம் ராயன் படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சந்திவிகேஷன் பார்த்தீங்கன்னா பாரில் ஒரு சின்ன பிரச்சனையை கிளப்பி விட்றாரு. அதனால தனுஷுக்கு துஷராவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி தனுஷ் தப்பிச்சாரா இல்லையா, இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 25 நிமிஷம் தான். அதனால் எங்கேயும் பெருசாக போர் அடிக்கலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி துஷரா பார்த்தீங்கன்னா துஷரா சண்டை போடுற சீன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நிறையா ஃபைட் சீன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷத்துக்கு தனுஷோட சின்ன வயசு போர்ஷன் ஒன்று வரும். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு வேலை பார்த்து தான் தம்பிங்களையும் தங்கச்சியும் படிக்க வைக்கிறாரு. விஜய் சூர்யா பேச்சு கேட்டு தம்பிங்க 2 பேரும் தனுஷுக்கு எதிரியாக மாறி தனுஷை பார்த்தீங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் மனசு தடுமாறி தம்பியை கொலை பண்ணுற சீன்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கலில் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ராயன் படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.